உங்கள் குலசாமி இது மரமோ செடியோ குச்சியோ அது எதுனாகட்டும் அதை வேறு மாதிரி பார்க்கக்கூடாது, தெய்வமாக தான் பார்க்கணும். அது ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, ஃப்ரேம் போட்டு உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் எந்த சின்ன ரூமில் இருந்தாலும் சரி பெரிய ரூம் உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கங்க. தொடர்ந்து வணங்கின்னு வாங்க. மொபைலில் டிஸ்பிளேல வச்சுங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் குலசாமியை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்துங்க. ஒரு காலத்தில் நீங்கள் இந்த காலத்தில் தான் அசைவ உணவுகள்லாம் அதிகமாகிடுச்சு. ஒரு வீட்டில் ஒரு காலத்தில் பாண்டியன் ஹோட்டலும் மதுரை வீரன் ஹோட்டலில் தான் ரொம்ப ஃபேமஸ். அசைவம்னா ஊருக்கு ஒரு கடை தான் இருக்கும். அதில் போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமி தெரியுமா இருக்கும்? அவங்க குலசாமி படம் தான் இருக்கும். வேறு தெய்வம் படம்லாம் இருக்காது. அவங்க 1000 தெய்வம் கும்பிட்டாலும் அவங்க ஊரில் எந்த ஊரில் வந்து கடை தந்தாலும் முதல்ல அவங்க குலசாமி போட்டோ வச்சு தான் பேரே வேறு மதுரை வீரன் ஹோட்டலு அப்படின்னு தான் இருக்கும். கருப்புசாமி ஹோட்டலு அப்படின்னு இருக்கும். என்ன விஷயம்னா குலசாமி மட்டும்தானே அவங்களுக்கு பிரதான தெய்வம் அவங்களுக்கு தெரியும். உணர்ந்தாங்க, வளர்ந்தாங்க, அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணான். அதனால தான் அந்த முன்னேறிகள் எல்லாருமே பேரை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. கருப்புசாமியா கடைசி வரைக்கும் அந்த பேர் தான் இருந்துச்சுன்னு மாற்றலாம் மாட்டான். அவனுக்கு தெரியும் என் கருப்புசாமியும் கூட இருக்கேன், அது என்ன பண்ணாது. மாயாண்டி தான் என் பேர் மாயாண்டி தான், நான் அப்படி தான் வச்சு நிற்பேன். ஒரு பகுதியிலலாம் போனீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு பேரே குலசாமி பேர் தான் இருக்கும். எந்த சூழ்நிலையும் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த குடும்ப வம்ச விருத்திக்கு அது எவ்வளோ உதவி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒன்று அந்த பேர் ஒன்று என்னடா மாயாண்டி வச்சுருக்கிறான், கந்தசாமி வச்சுருக்கிறான், முன்சாமி வச்சுருக்கிறான் சொல்லி நம்ம நினைப்போம். அது இல்லை அர்த்தம். அவனை வம்சாவழியே காக்கக்கூடிய தெய்வம் அவன் குலசாமி அவனுக்கு தெரியும். அதனால் அவன் எந்த ஒரு தூரத்தில் வந்து வேலை செஞ்சாலும் அந்த பெயரை மாற்றாமல் வேலை செய்வான். அப்போ அவனை காப்பாத்துச்சு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.